அப்படியே மொத்த குடும்பமும் இசைக்கு சேர்ந்து தாலாட்டு பாடுறீங்களே. சரி, அத கூட விடுன. இந்த விஷால் சும்மாவே எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊரை சுத்திட்டே தான் இருக்கான். இதுல நீங்க வேற அவன் கிட்ட வந்து இசைய பாத்துக்கிறதா உன்னோட முதல் வேலைன்னு பர்மிஷன் கொடுத்தா அப்புறம் இவன் எப்படி உருப்படுவான்? சிந்தாமணி, நீ வாய மூடு. இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசு வரப்போகுதுன்னு பாஸ்கர் சந்தோஷத்துல விஷால் கிட்ட ஏதோ விளையாட்டா சொல்றான். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு எல்லார் முன்னாடியும் விஷால இப்படித்தான் கேவலமா பேசுவியா? நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இரு, அவ்வளவுதான். விஷால், நீ இசையை கூட்டிட்டு உள்ள போ. ஓகே பாட்டி, பாய் இசை, நம்ம போலாம். இங்க ஒரே பேட் வைபா இருக்கு. நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். வா வா வா. என்னடா விஷால், இன்னும் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லையேன்னு பாத்தியானே என்ன சொல்றான்னு? நான் பேசினாலே இவருக்கு பேட் வைப்ரேஷனா? பின்ன மொத்த குடும்பமும் இசை கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் வயித்தெரிச்சல்ல பேசிக்கிட்டு இருந்தா அப்படித்தான் சொல்லுவான். கரெக்ட் பாட்டி. அம்மா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியவே புரியாது. இப்ப என்ன உனக்கு? நான் எதுவும் பேசக்கூடாது அதானே? நீ ஆசைப்பட்ட மாதிரி இனிமே இந்த வீட்ல என்ன விஷயம் நடந்தாலும் நான் வாயே திறக்க மாட்டேன், போதுமா? மாமா அவரோட பேர குழந்தைக்காக ஆசையா ரெடி பண்ணி கொடுத்த குங்குமப்பூ போட்ட பால். இது குடிச்சா குழந்தை அப்படியே ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்லி மாமா என்ன குடிக்க சொன்னாரு. ஆனா நானு யாருக்கும் தெரியாம இத உனக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். குடி. என்ன அப்படி பாக்குற? இந்த குடி. பொறுக்க போற குழந்தை நல்ல கலரா உன்ன மாதிரியே முயல் குட்டி மாதிரி அழகா பொறுக்கும். அக்கா, நீ எப்படிக்கா எல்லாத்தையும் இவ்ளோ ஈஸியா எடுத்துக்கிற? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ சொன்ன பொய்யால குடும்பமே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா உண்மை தெரியும் போது என்ன நடக்கும்னு நினைச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. வர்ஷினி, லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரும்போது பயந்து ஓடுறத விட அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். நாம இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி சரி பண்ணலாம் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்தா, முதல்ல இது குடி. இத மாமா எனக்காக கொடுத்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு இத நீ தான் குடிக்கணும். குடி. இனிமே இந்த வீட்ல நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சு தினமும் என்னெல்லாம் ஸ்பெஷலா கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்து உனக்கு தான் கொடுப்பேன். நீ சாப்பிடணும், சரியா? என் பேர குழந்தை எந்த குறையும் இல்லாம பிறக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா குருஜி? வாங்கிட்டு வந்த விதிய பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே ஏதாவது பரிகாரம் பண்ணி சரி பண்ணலாம் நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல குருஜி. எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்குதான் என் மனசுல இருக்கிறத நான் கேட்டேன். நல்லதுன்னாலே அதுல கெட்டதும் இருக்கும்மா. நீ மனசார நல்ல விஷயத்தை நினைச்சு இறங்குனா அந்த கடவுளும் இயற்கையும் நல்ல வழியை காட்டும்மா. நான் சொல்ற மாதிரி ஒரு பரிகாரத்தை செய். கடவுள் உன் பேர குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துப்பாமா. சொல்லுங்க குருஜி, நான் எந்த பரிகாரமா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரிங்க குருஜி, கௌரவமோ அந்தஸ்தோ எனக்கு என் பேர குழந்தையோட ஆரோக்கியத்தை விட எதுவுமே பெருசு இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் பரிகாரம் பண்ணிடுறேன் குருஜி. எனக்கு என் பேர குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அதுதான் குருஜி எனக்கு வேணும். பயத்தை தூக்கி போட்டுட்டு கடவுளை நம்பு. நீ நினைச்ச மாதிரி உன் வாரிச கடவுள் காப்பாத்துவான். நல்லாருமா, நல்லாரு, நல்லதே நடக்கும். சரிங்க குருஜி, நான் வரேன். இசை, நீ வர்ஷினிக்காக தான் இந்த இந்த பிரெக்னன்சி டிராமாவை நீ பண்றன்னு நல்லாவே தெரியும். ஆனா இதுல உன்னோட செல்ஃபிஷ்னஸ்னு ஒண்ணுமே இல்லல்ல. உன் தங்கச்சியோட லைஃப காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல ரீசனோட தானே இத பண்ற.
சரி, மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்ற எந்த பொய்யுமே தப்பே இல்லை. டோன்ட் வரி. உனக்கு சப்போர்ட்டா எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன். புரியுதா? என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நீ? படுத்து தூங்கு. அப்புறம் இசை, ஒரு முக்கியமான விஷயம். அம்மா உன்னை ஒரு பக்கமா தான் படுக்க சொல்லிருக்காங்க, அத மறந்துடக்கூடாது. ஓகேவா? இசை வேணாம். இரு, போன் வருது. ஹலோ, சொல்லுங்க. என்ன சார், அன்னைக்கு கூப்பிட பதில் சொல்லாம போயிட்டீங்க? ஓ சாரிங்க, அது ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, அதான் கிளம்பிட்டேன். சார் புரியுது சார். அன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்களா, அந்த கிஃப்ட் ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. சூப்பருங்க. உங்க லவ் நோட்டும் ஆடியோவா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நேர்லயே வந்து வாங்கிக்கிறேன். சார் பிஸியா இருந்தா சொல்லுங்க, வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறேன். இல்ல வேணாம், வீட்டுக்கெல்லாம் வேணாம், நானே நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார், 10 மணிக்கு கடை ஓபன் பண்ணுவோம், நீங்க அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரியே அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம்மா, நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் பண்ணியாச்சு. உங்க கையால ஆரம்பிச்சு வைங்க. சரிங்க சாமி, அப்போ அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாமா? இருங்கம்மா, கற்பூரார்த்தி காட்டிடுறேன், ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேகிஞ்ச பார்வதி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மா தொட்டுக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவா. அம்மா, உங்க கையால எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க. சரிங்க. எங்க தேடியும் பண்ணி காணோம்.